வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 1241. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கு மருந்து. விளக்க உரை. நெஞ்சே, காதலால் வளர்ந்த இத்துன்ப நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை நீ நினைத்து பார்த்து எனக்குச் சொல்ல மாட்டாயோ? குறள் 1242. காதல் அவரிலர் ஆக்னி நோவது பேதமை வாழியென் நெஞ்சு. விளக்க உரை. என் நெஞ்சே, வாழ்க. அவர் நம்மிடம் காதல் இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவரை நினைந்து வருந்துவது உன் அறியாமையே. குறள் 1243. இருந்துள்ளி என்பறிதல் நெஞ்சே, பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல். விளக்க உரை. நெஞ்சே, என்னுடன் இருந்து அவரை நினைந்து வருந்துவது ஏன்? இந்த துன்ப நோயை உண்டாக்கியவரிடம் இவ்வாறு அன்பு கொண்டு நினைக்கும் தன்மை இல்லையே. குறள் 1244. கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே, இவையென்னை தின்னும் அவர் காணல் உற்று. விளக்க உரை. நெஞ்சே, நீ அவரிடம் செல்லும்போது என் கண்களையும் உடன் கொண்டு செல்வாயாக. அவரை காண வேண்டும் என்று இவை என்னை பிடுங்கி தின்கின்றன. குறள் 1245. செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சே, யாம் உற்றால் உறா தவர். விளக்க உரை. நெஞ்சே, யாம் விரும்பி நாடினாலும் எம்மை நாடாத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என்று எண்ணி கைவிட முடியுமோ? குறள் 1246. கலந்துணர்த்தும் காதலர் கண்டாட் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தியென் நெஞ்சு. விளக்க உரை. என் நெஞ்சே, ஊடியபோது கூடி ஊடல் உணர்த்த வல்ல காதலரை கண்டபோது நீ பிணங்கி உணர மாட்டாய், பொய்யான சினங்கொண்டு காய்கின்றாய். குறள் 1247. காமம் விடுவொன்றோ நான்விடு நன்னெஞ்சே, யானோ பொறேனி விரண்டு. விளக்க உரை. நல்ல நெஞ்சே, ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது நாணத்தை விட்டுவிடு, இந்த இரண்டையும் பொறுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது. குறள் 1248. பரிந்தவர் நல்காரென் ரேங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையென் நெஞ்சு. விளக்க உரை. என் நெஞ்சே, பிரிவு துன்பத்தால் வருந்தி அவர் வந்து அன்பு செய்யவில்லையே என்று ஏங்கி பிரிந்தவரின் பின் செல்கின்றாய் பேதை. குறள் 1249. உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யாருழைச் சேரியென் நெஞ்சு. விளக்க உரை. என் நெஞ்சே, காதலர் உன் உள்ளத்தில் உள்ளவராக இருக்கும்போது நீ அவரை நினைத்து யாரிடம் தேடிச் செல்கின்றாய்? குறள் 1250. துன்னா துறந்தாரை நெஞ்சத்துடையேமா இன்னும் இழத்தும் கவின். விளக்க உரை. நம்மோடு பொருந்தி இருக்காமல் கைவிட்டுச சென்ற காதலரை நெஞ்சில் வைத்திருக்கும்போது இன்னும் மெலிந்து அழகை இழந்து வருகின்றோம். குறள் 1251. காம கணிச்சி உடைக்கும் நிறையென்னும் நாணுத்தாள் வீழ்த்த கதவு. விளக்க உரை. நாணம் என்னும் தாழ்பால் பொருந்திய நிறை என்று சொல்லப்படும் கதவை காமம் ஆகிய கோடாலி உடைத்து விடுகிறதே. குறள் 1252. காமம் என ஒன்றோ கண்ணின்றன் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில். விளக்க உரை. காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று கண்ணோட்டம் இல்லாதது, அது என் நெஞ்சத்தை நள்ளிரவில் ஏவல் கொண்டு ஆள்கிறது. குறள் 1253. மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும். விளக்க உரை. யான் காமத்தை என்னுள்ளே மறைக்க முயல்வேன், ஆனால் அதுவே என் குறிப்பின்படி நிற்காமல் தும்மல் போல் தானே வெளிப்பட்டு விடுகிறது. குறள் 1254. நிறையுடையேன் என்பேன்மன் யானோவென் காமம் மறையிறந்து மன்றுபடும். விளக்க உரை. யான் இதுவரையில் நிறையோடிருப்பதாக எண்ணிக கொண்டிருந்தேன், ஆனால் என் காமம் என்னுள் மறைந்திருத்தலை கடந்த மன்றத்தில் வெளிப்படுகின்றது. குறள் 1255. செற்றார்பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவதொன்றன்று. விளக்க உரை. தம்மை வெறுத்து நீங்கியவரின் பின் செல்லாமல் மானத்தோடு நிற்கும் பெருந்தகைமை காமநோய் உற்றவர் அறியும் தன்மையது அனறு. குறள் 1256. செற்றவர் பின்சேரல் வேண்டி அளித்தரோ எற்றென்னை உற்ற துயர். விளக்க உரை. வெறுத்து நீங்கிய காதலரின் பின் செல்ல விரும்பிய நிலையில் இருப்பதால் என்னை அடைந்த இந்த காமநோய் எத்தன்மையானது அந்தோ. குறள் 1257. நான் என ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெட்ப செயின். விளக்க உரை. நாம் விரும்பிய காதலர் காமத்தால் நமக்கு விருப்பமானவற்றைச் செய்வாரானால் நாணம் என்று சொல்லப்படும் ஒரு பண்பையும் அறியாமல் இருப்போம். குறள் 1258. பன்மாய கள்வன் பணிமொழி அன்றோனம் பெண்மை உடைக்கும் படை.
விளக்க உரை. நம்முடைய பெண்மையாகிய அரணை அழிக்கும் படையாக இருப்பது பல மாயங்களில் வல்ல கள்வனான காதலரடைய பணிவுடைய மொழி அன்றோ. குறள் 1259. புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. விளக்க உரை. ஊடுவேன் என்று எண்ணிக்கொண்டு சென்றேன், ஆனால் என் நெஞ்சம் என்னை விட்டு அவரோடு கூடுவதைக் கண்டு தழுவினேன். குறள் 1260. நினந்தியில் இட்டன்ன நெஞ்சினார் குண்டோ புணர்ந்தொடி நிற்பேம் எனல். விளக்க உரை. கொழுப்பை தீயில் இட்டால் போன்ற உருகும் நெஞ்சுடைய என்னை போன்றவர்க்கு இசைந்து ஊடி நிற்போம் என்று ஊடும் தன்மை உண்டோ. குறள் 1261. வாளற்ற புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். விளக்க உரை. என் கண்களும் அவர் வரும் வழியை பார்த்து பார்த்து ஒளி இழந்து அழகு கெட்டன, விரல்களும் அவர் சென்ற நாட்களை குறித்து தொட்டு தொட்டு தேய்ந்தன. குறள் 1262. இளங்கிழாய் இன்று மரப்பினென் தோள்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து. விளக்க உரை. தோழி, காதலரின் பிரிவால் துன்புற்று வருந்துகின்ற இன்றும் அவரை மறந்துவிட்டால் அழகு கெட்டு என் தோள் மேல் அணிந்துள்ள அணிகள் கழலுமாறு நேரும். குறள் 1263. உறஞ்சி உள்ளம் துணையாகச் சென்றார் வரஞ்சி இன்னும் உளேன். விளக்க உரை. வெற்றியை விரும்பி ஊக்கமே துணையாக கொண்டு வெளிநாட்டுக்குச் சென்ற காதலர் திரும்பி வருதலை காண விரும்பியே இன்னும் யான் உயிரோடு இருக்கின்றேன். குறள் 1264. கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடுகா டேருமென் நெஞ்சு. விளக்க உரை. முன்பு கூடியிருந்த காதலை கைவிட்டு பிரிந்த அவருடைய வருகையை நினைத்து என் நெஞ்சம் மரத்தின் கிளைகளின் மேலும் ஏறி பார்க்கின்றது. குறள் 1265. காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்குமென் மென்தோள் பசப்பு. விளக்க உரை. என் காதலரை கண்ணார காண்பேனாக, கண்ட பிறகு என்னுடைய மெல்லிய தோளில் உண்டாகிய பசலை நிறம் தானே நீங்கி விடும். குறள் 1266. வருகமன் கொண்கண் ஒருநாட் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. விளக்க உரை. என் காதலன் ஒருநாள் என்னிடம் வருவானாக, வந்த பிறகு என்னுடைய துன்ப நோய் எல்லாம் தீருமாறு நான் நன்றாக நுகர்வேன். குறள் 1267. புலப்பேன்கோல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன்கோல் கண்ணன்ன கேளிர்வரின். விளக்க உரை. என்னுடைய கண்போன்ற காதலர் வருவாரானால் யான் அவரோடு ஊடுவேனோ அல்லது அவரை தழுவுவேனோ அவரோடு கூடுவேனோ. குறள் 1268. வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து மாலை அயர்கம் விருந்து. விளக்க உரை. அரசன் இச்செயலில் முனைந்து நின்று வெற்றி பெறுவானாக, அதன்பின் யாம் மனைவியோடு கூடியிருந்து அனறு வரும் மாலை பொழுதிற்கு விருந்து செய்வோம். குறள் 1269. ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள்வை தேங்கு பவர்க்கு. விளக்க உரை. தொலைவில் உள்ள வெளிநாட்டிற்குச் சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை நினைத்து ஏங்கும் மகளிர்க்கு ஒரு நாள் 7 நாள் போல நெடிதாக கழியும். குறள் 1270. பெரினென்னாம் பெற்ற கால் என்னாம் உரினென்னாம் உள்ளம் உடைந்துக்க கால். விளக்க உரை. துன்பத்தை தாங்காமல் மனம் உடைந்து அழிந்து விட்டால் நம்மை திரும்ப பெறுவதனால் என்ன? பெற்ற கால் என்ன? பெற்று பொருந்தினாலும் என்ன? குறள் 1271. கரப்பினுங் கையிகன் தொல்லானின் உண்கண் உரைக்கல் உருவதொன்றுண்டு. விளக்க உரை. நீ சொல்லாமல் மறைத்தாலும் நிற்காமல் உன்னை கடந்து உன்னுடைய கண்கள் எனக்குச் சொல்லக்கூடிய செய்தி ஒன்று இருக்கிறது. குறள் 1272. கண்ணிறைந்த காரிகை காம்பேர்தோட் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது. விளக்க உரை. கண் நிறைந்த அழகும் மூங்கில் போன்ற தோளும் உடைய என் காதலிக்கு பெண்மைத்தன்மை நிறைந்து விளங்கும் இயல்பு மிகுதியாக உள்ளது. குறள் 1273. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்றுண்டு. விளக்க உரை. கோத்த மணியினுள் விளங்கும் நூலை போல் என் காதலியின் அழகினுள் விளங்குவதான குறிப்பு ஒன்று இருக்கின்றது. குறள் 1274. முகைமொக்குள் உள்ளது நாற்றம்போல் பேதை நகைமொக்குள் உள்ளதொன்றுண்டு. விளக்க உரை. அரும்பு தோன்றும்போது அடங்கியிருக்கும் மனத்தைப் போல் காதலியின் புன்முறுவலின் தோற்றத்தில் அடங்கியிருக்கும் குறிப்பு ஒன்று உள்ளது. குறள் 1275. செறிதொடி செய்திறந்த கள்ளம் உறுதியர் தீர்க்கும் மருந்தொன்றுடைத்து. விளக்க உரை. காதலி என்னை நோக்கி செய்து விட்டுச் சென்ற கள்ளமான குறிப்பு என் மிக்க துயரத்தை தீர்க்கும் மருந்து ஒன்று உடையதாக இருக்கின்றது. குறள் 1276. பெரிதாற்றை பெட்ப கலத்தல் அரிதாற்றை அன்பின்மை சூழ்வ துடைத்து.
விளக்க உரை பெரிதும் அன்பு செய்து விரும்புமாறு கூடுதல் அரிதாகிய பிரிவைச் செய்து பிறகு அன்பில்லாமல்கை விட எண்ணுகின்ற குறிப்பை உடையதாகும். குறள் 1277. தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வளை. விளக்க உரை குளிர்ந்த துறையை உடைய காதலன் பிரிந்த பிரிவை நம்மை விட முன்னமே நம்முடைய வளையல்கள் உணர்ந்து கழன்று விட்டனவே. குறள் 1278. நெருநற்றுச் சென்றாரென் காதலர் யாமும் எழுநாளே மேனி பசந்து. விளக்க உரை எம்முடைய காதலர் நேற்றுதான் பிரிந்து சென்றார், யாமும் மேனி பசலை நிறம் அடைந்து 7 நாட்கள் ஆய்விட்ட நிலையில் இருக்கின்றோம். குறள் 1279. தொடிநோக்கி மென்தோளும் நோக்கி அடிநோக்கி அக்தான் தவழ்செய் தது. விளக்க உரை தன்னுடைய வளையல்களை நோக்கி மெல்லிய தோள்களையும் நோக்கி தன்னுடைய அடிகளையும் நோக்கி அவள் செய்த குறிப்பு உடன்போக்காகிய அதுவேயாகும். குறள் 1280. பெண்ணினார் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. விளக்க உரை கண்ணினால் காமநோயை தெரிவித்து பிரியாமல் இருக்குமாறு இரத்தல் பெண் தன்மைக்கு மேலும் பெண் தன்மை உடையது என்று கூறுவர். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.